வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சமச்சீர் கல்வி ப்ரோ 7ல இருக்கிற த டையிங் டிடெக்டிவ் இந்த பேராகிராஃப் கொஸ்டினை தான் இந்த லெசனில் இருக்கிற பேராகிராஃப் கொஸ்டினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்க கொஸ்டின் பாருங்க, ஹவு டிட் ஹோம்ஸ் ட்ராப் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் டு கன்ஃபஸ் த மர்டர். இப்படி கேட்டாலும் சரி, இல்லை ஹவு டிட் வாட்சன் ஹெல்ப் இஸ் ஃப்ரெண்ட் டு அரெஸ்ட் த கிரிமினல், இந்த மாதிரி கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் ஒரே சேம் ஆன்சர் தான் எழுத போகிறோம். இந்த லெசன்ல வேற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டாலும் பேராகிராஃப் கொஸ்டின் நீங்க இதே வந்து ஆன்சர் வந்து எழுதிட்டு வரலாம். ஒரே ஸ்டோரி தான், கொஞ்சம் தான் மாற்றி எழுதுற மாதிரி இருக்கும். அதனால இதே நீங்க சேமா ஒரு கொஸ்டின் படிச்சாவே போதும், ஈஸியா வந்து எழுதிட்டு வரலாம். இந்த ஸ்டோரியை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். நீங்க அதை விட்டு நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல வந்து மறந்துடும். அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்படியே படிச்சுக்குங்க. உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறப்போ வந்து ரொம்பவே ஈஸியா வந்து இருக்கும். இதோட தீம் பாத்தீங்கன்னா டையிங் டிராமா, a trap of Holmes to arrest the criminal. இது ஸ்டோரி வந்து எதை பத்துதுன்னா வந்து ஒரு டிராமா மாதிரி தான். நம்ம ஹோம்ஸ் வந்து ஒரு இறந்து போன மாதிரி ரொம்ப அதாவது உடம்பு சரியாம இறக்குற தருவாயில இருக்க மாதிரி வந்து நடிப்பாரு. அதாவது அந்த கொலையாளியை வந்து அந்த குற்றத்தை வந்து ஒத்துக்க வைக்கிறதுக்காக இவர் இந்த மாதிரி வந்து டிராமா வந்து போடுவாரு, கிரிமினலா பிடிச்சு அரெஸ்ட் பண்றதுக்காக. இதுதான் இந்த ஸ்டோரியில ஃபுல்லா அந்த டிராமாவை தான் நமக்கு வந்து இந்த ப்ரோஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த ஸ்டோரி வந்து இப்போ பார்க்கலாம். தி ஸ்டோரி இஸ் நெரேட்டட் பை டாக்டர் வாட்சன், எ ஃப்ரெண்ட் அண்ட் அசிஸ்டன்ட் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ். இதில் டாக்டர் வாட்சன்ன்றவர் யார் பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸோட ஃப்ரெண்டு, அது இல்லாமல் அவரோட அசிஸ்டன்ட் கூட அப்படின்னு வந்து சொல்றாங்க. த ஸ்டோரி இஸ் நெரேட்டட் பை த வாட்சன், டாக்டர் வாட்சனால் நெரேட் பண்ணப்பட்டது இது. அவர் வாட்சன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸோட ஃப்ரெண்ட் அண்ட் அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓட மீனிங். நெக்ஸ்ட் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் இஸ் எ ஃபேமஸ் டிடெக்டிவ் இன் லண்டன். ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்றவர் யாரு பார்த்தீங்கன்னா அவரை சுத்தி தான் இந்த கதையே வந்து நடக்குது. அவர் தான் இந்த கதையோட ஹீரோன்னு சொல்லலாம். இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ், ரொம்ப ஃபேமஸான வந்து டிடெக்டிவ், லண்டன்லயே ரொம்ப ஃபேமஸான டிடெக்டிவ் இவரு ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்னு சொல்றாங்க. He was working on the case of Victor Savage who died of a மிஸ்டீரியஸ் டிசீஸ். இவர் வந்து எந்த கேஸுக்காக வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து விக்டர் சாவேஜ் அவருடைய கேஸை வந்து இவர் வந்து அந்த கேஸோட கிரிமினல் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து எப்படி வந்து விக்டர் சாவேஜ் இறந்திருப்பாருன்னா ஒரு மிஸ்டீரியஸ், ஒரு மர்மமான ஒரு டிசீஸ், ஒரு நோயால, அதாவது நம்ம கொரோனா மாதிரின்னு வச்சுக்கீங்களேன், இந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு டிசீஸ்னால தான் வந்து இறந்திருப்பாரு. அது உண்மையான காரணத்தை எப்படி வந்து அவர் இறந்தாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம ஹோம்ஸ் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு. ஹோம்ஸ் ஃபவுண்ட் தட் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் ஹேட் இன்ஃபெக்டட் ஹிஸ் நெஃப்யூ விக்டர் வித் த ஃபேட்டல் டிசீஸ். ஹோம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்து தான் வந்து அவங்களோட நெஃப்யூ தான் விக்டர் சாவேஜ். அவரை வந்து இந்த மாதிரியான ஒரு டிசீஸால வந்து இன்ஃபெக்ட் பண்ண, நேச்சுரலாக அவருக்கு வந்து டிசீஸ் வந்திருக்காது, இவரே வந்து அவங்க நெஃப்யூ வந்து இன்ஃபெக்ட் பண்ண வச்சு தான் வந்து அவர் வந்து மர்டர் வந்து பண்ணியிருப்பாரு. அதை வந்து நம்ம ஹோம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அது எப்படி வந்து இவர் வந்து இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறாருன்னா வந்து ஸ்மித்து ஒரு பாய்சன் ஐவரி பாக்ஸ் டு கில் ஹோம்ஸ் இன் த சேம் வே டு அவாய்ட் இம்ப்ரிஸ்மெண்ட். அதாவது நம்ம அவங்களோட நெஃப்யூ விக்டர் சாவேஜே வந்து எப்படி பண்ணியிருப்பாருன்னா அவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அமைச்சு அதில் வந்து அந்த பாய்சன் வந்து தடவி அதை வந்து அவங்க நெஃப்யூ வந்து யூஸ் பண்ணி அந்த நோய் வந்து தான் இறந்திருப்பாரு. அதே முறையில் இவர் வந்து இந்த கேஸை வந்து கண்டுபிடிச்சிடறாரு. நம்ம ஹோம்ஸ் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து இப்படிதான் இவர் வந்து கொலை பண்ணாரு அவங்க நெஃப்யூ அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால இவர் ஸ்மித் என்ன பண்றாரு, இவரையும் அதே முறையில வந்து கொலை பண்ணிடலாம், அப்பதான் நம்ம வந்து ஜெயிலுக்கு போக முடியாது, ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் என்ன பண்ணுவாராம், அதே மாதிரி ஒரு ஐவரி பாக்ஸ்னா ஒரு தந்தத்தாலான ஒரு பாக்ஸை வந்து கொடுத்து ஒரு கிஃப்டா வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்புவார். ஏறி நம்ம வீட்டுக்கு கிஃப்ட் வந்து நம்ம எல்லாருமே பிரிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம்ல, அதை பார்த்து நம்ம அதை வந்து டச் பண்ணுறப்போ நம்ம கொரோனா எப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை டச் பண்ணால் நமக்கு எப்படி பரவுமோ அதே மாதிரி அந்த நோயை வந்து மற்றவங்களால தொடுறதுனால வந்து பரவக்கூடிய வந்து நோய். அந்த மாதிரி இவர் வந்து தொடுறப்போ இவருக்கும் அந்த டிசீஸ் வந்து வந்துடும். இவர் வந்து இறந்துட்டாருன்னா நம்ம வந்து இம்ப்ரெஸ்மெண்ட் போகாதால நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுக்காக அதே சேம் வேலை அவங்க நெஃப்யூ எப்படி கொலை பண்ணாரோ அதே சேம் வேலை வந்து இவரையும் வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்து இந்த ஸ்மித் வந்து பிளான் பண்ணியிருப்பாரு.
ஆனா என்ன நடக்குதுன்னா, ஹோம்ஸ் டிட் நாட் ஃபால் ஃபார் ஹிஸ் ட்ராப். ஆனா வந்து ஹோம்ஸ் வந்து இத கண்டுபிடிச்சிடுறாரு. இத கண்டுபிடிச்சதுனால அவரோட வலையில இவர் வந்து சிக்காம வந்து தப்பிச்சுக்கிறாரு நம்ம ஹோம்ஸ். பட் ஹி ஃபாஸ்டட் ஃபார் 3 days அண்ட் பிரிட்டன் டு பி ஹில். ஆனா என்ன நினைக்கிறாருன்னா ஹோம்ஸ், இவர் எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து இவர் வந்து தகுந்த ஒரு ஆதாரத்தோட இவர் வந்து இந்த கொலையில வந்து நம்ம இவர் தான் அந்த கொலையை வந்து பண்ணாரு அப்படின்றத வந்து நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹோம்ஸ் வந்து நம்மளோட ஸ்மித் பிளான் படியே இவர் வந்து அந்த ஐவரி பாக்ஸை வந்து தொட்டதாகவும் அதை தொட்டதுனால தான் இவருக்கு உடம்பு சரியாத ஒரு மாதிரி சிக்கா வந்து இருக்காரு அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக இவர் 3 நாளாக வந்து என்ன பண்ணுவார், சாப்பிடாமையே வந்து இருந்து 3 நாள் நம்ம சாப்பிடாம இருந்தால் நம்ம உடம்பு சரியாதா சிக்காதான் ரொம்ப ஆயிடுவோம். அந்த மாதிரி உண்மையிலேயே வந்து ரொம்ப சிக்கான மாதிரியே வந்து ஆக்ட் பண்ணுறாரு. 3 நாள் சுத்தமா சாப்பிடல. அவர் ஒப்பியரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து உடம்பு சரியான ஆள் மாதிரி வந்து இருக்கு. அண்ட் ஆக்டிங் கன்வின்ஸ்டு எவ்ரி ஒன் தட் ஹி வாஸ் டையிங். இவரோட ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க, இவர் உண்மையிலே வந்து இறந்துருவாரு, ஒரு நோயால் இவர் இறக்க தான் போகிறாரு அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லாமே நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு இவரோட ஆக்டிங் வந்து அப்படி இருக்குது. டாக்டர் வாட்சன் வாஸ் பீன் கால்டு ஃபார் ஹெல்ப். Holmes instructed Watson to persuade Smith to meet him as he was the only person. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து வாட்சனை முதல்ல வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, நீ போய் ஸ்மித்தை வந்து மீட் பண்ணி எப்படியாச்சும் அவரை கன்வின்ஸ் பண்ணி என்னை வந்து மீட் பண்ண வை. அவர் ஒரு ஆள் தான் என்னை வந்து க்யூர் பண்ண முடியும். என்னோட உடம்புநிலை வந்து ரொம்ப முடியாம இருக்கேன், நான் இறக்குற தருவாயில இருக்கேன் அப்படின்றத எல்லாமே நீ அவர்கிட்ட வந்து சொல்லி நீ அவர் எப்படியாச்சும் வந்து கூட்டின்னு வந்துரு. ஆனா அவர் வரத்துக்கு முன்னாடியே வந்து நீ இந்த இடத்த விட்டு போய் அவர் வரத்துக்கு முன்னாடியே நீ வந்து இங்க வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நீ மறைஞ்சிட்டு நீ என்ன நடக்குதுன்றத மட்டும் வாட்ச் பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதே மாதிரி வந்து என்ன பண்றாரு, வாட்சனும் வந்து ஸ்மித்தை வந்து மீட் பண்ண வந்து போறாரு. could cure him. Watson's genuine concern for Holmes convinced Smith. Smith believed that his plan had succeeded. வாட்சன் என்ன பண்ணுறாரு, அவர் சொன்னபடியே அவர் வந்து ஸ்மித்தை வந்து மீட் பண்ணி அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஸ்மித் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் வந்து வாட்சன் வந்து ஹோம்ஸை பற்றி சொன்னவொடனே இவர் வந்து நம்மளோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, நம்ம நினச்ச மாதிரியே அவரோட ஐவரி பாக்ஸை வந்து டச் பண்ணியிருப்பாரு, அவருக்கு வந்து அந்த நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால தான் இறக்குற தருவாயில் இருக்காரு அப்படின்னு வந்து ஸ்மித்தும் வந்து நம்பிடுறாரு. நம்மளோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவர் இறந்துருவாரு, நம்மளும் வந்து இம்ப்ரெஸ்மெண்ட் வந்து போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாரு. வாட்சன் ரிட்டர்ன்டு பிஃபோர் ஸ்மித் as instructed by ஹோம்ஸ். வாட்சனும் என்ன பண்ணுறாரு, ஹோம்ஸு சொன்ன மாதிரியே ஸ்மித்து வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இவர் வந்து வந்துடுறாரு. ஹோம்ஸ் வீட்டுக்கு வந்து மறைஞ்சிக்கிறாரு. திங்கிங் தட் ஹோம்ஸ் வாஸ் டையிங். மிஸ்டர் ஸ்மித் கன்ஃபர்ஸ்ட் ஹிஸ் கிரைம். என்ன நினச்சிக்கிறாருன்னா ஸ்மித் வந்து இவர் வந்து ஹோம்ஸ் வந்து இறக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரோட குற்றத்தை வந்து நான் தான் அந்த கிரைமை வந்து பண்ணேன்றத ஒத்துக்கிறாரு. ஹோம்ஸ் சிக்னல்டு ஃபார் இன்ஸ்பெக்டர் மார்டன் அண்ட் ஸ்மித் வாஸ் அரெஸ்டட். அவரை ஒத்துக்கிற அந்த நிமிஷமே இன்ஸ்பெக்டர் வந்து மறைஞ்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஹோம்ஸ் வந்து சிக்னல் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த இன்ஸ்பெக்டர் மார்டன் வந்து ஸ்மித்தை வந்து அரெஸ்டும் வந்து பண்ணிடுறாரு. ஹோம்ஸ் எக்ஸ்பிளைன் த பர்சல்ட் வாட்சன் தட் ஹி ஹேட் unknowingly helped him to trap ஸ்மித். அதுக்கப்புறம் தான் ஹோம்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வாட்சன் கிட்ட. வாட்சனுக்கு கூட இந்த விஷயமே வந்து தெரியாது. வாட்சனுமே உண்மையிலே வந்து ஹோம்ஸ் வந்து இறக்க தான் போகிறாரு, உடம்பு முடியாமல் தான் இருக்காருன்னு நினச்சிக்கிறாரு. அவர்கிட்ட கூட அவர் வந்து ஹோம்ஸ் எதுவுமே வந்து சொல்லலை. இதெல்லாம் நடந்த பிறகு தான் இந்த பர்ஸில் பற்றி இந்த எல்லாத்தையும் பற்றியும் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே வந்து சொல்கிறாரு. அவரோட வந்து வாட்சனும் வந்து அவர் ஹெல்ப் பண்ணாதனால இது வந்து வேலையும் ஈஸியாக வந்து இவங்களுக்கு முடிஞ்சிடுது. Thus the successful acting of Sherlock Holmes and his friend Dr. Watson's genuine concern helped Holmes to trap Mr. Smith and close the case. அந்த ஹோம்ஸோட நல்ல ஒரு நடிப்பினாலையும் வாட்சன் வந்து ஜென்யூனாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனாலையும் இந்த கேஸ் வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சு அவர் ஸ்மித்தும் வந்து அந்த குற்றத்தை வந்து ஒத்துக்கிட்டு வந்து அவரும் வந்து இம்ப்ரெஸ்மெண்ட் வந்து போயிடுறாரு. இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதை மாரல் பாருங்க.
ஆக்டிங் இஸ் த ரியல் மெஷர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நம்மளோட ஆக்டிங் வந்து ஒரு ரியலாக வந்து இருந்தால் நம்மளோட அறிவை வந்து அந்த ஆக்டிங் வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி வந்து இருக்கும். அவருடைய அந்த ஆக்டிங்னால வந்து இந்த பெரிய ஒரு குற்றத்தையே வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சி ஒரு க்ரைமை வந்து கண்டுபிடிச்சி அவர் வந்து பிரிசனுக்கும் வந்து அனுப்பிடுறாங்க. இதுதான் இந்த இதில் இருக்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஷெர்லாக் ஹோம்ஸு, வாட்சனு, அதுக்கப்புறம் ஸ்மித்து, அந்த இன்ஸ்பெக்டர் வருவாங்க. இந்த கேரக்டர் இவ்வளோதான் இந்த வரத்த கேரக்டரே. இந்த கதை வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு திரும்ப ஒரு தடவை ரீட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாகவே வந்து புரியும். நீங்கள் 2 3 தடவை ரீட் பண்ணி பார்த்து கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்டோரியை மட்டும் அப்படியே ரீகால் பண்ணி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டோரி. தீம் பாருங்க, டையிங் ட்ராமா, எ ட்ராப் ஆஃப் ஹோம்ஸ் டு அரெஸ்ட் த கிரிமினல். The story is narrated by Dr. Watson, a friend and assistant of Sherlock Holmes. Sherlock Holmes is a famous detective in London. He was working on the case of Victor Savage, who died of a mysterious disease. Holmes found that Mr. Culverton Smith had infected his nephew, Victor, with the fatal disease. So Smith sent a poisoned ivory box to kill Holmes in the same way to avoid imprisonment. Holmes did not fall for his trap, but he fasted for 3 days and pretended to be ill. His sickly appearance and acting convinced everyone that he was dying. Dr. Watson was being called for help. Holmes instructed Watson to persuade Smith to meet him, as he was the only person who could cure him. Watson's genuine concern for Holmes convinced Smith. Smith believed that his plan had succeeded. Watson returned before Smith as instructed by Holmes. Thinking that Holmes was dying, Mr. Smith confessed his crime. Holmes signaled for Inspector Martin and Smith was arrested. Holmes explained the puzzle Watson that he had unknowingly helped him to trap Smith. Thus, the successful acting of Sherlock Holmes and his friend Dr. Watson's genuine concern helped Holmes to trap Mr. Smith and close the case. Moral: action is the real measure of intelligence. இவ்வளோதான் இந்த ஸ்டோரி. இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா வந்து திரும்ப கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஈஸியாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.